அம்மா பால். ஐயா இங்க இருக்கான்பா. அம்மா போய் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன அம்மா பால்? பசுமாட்டுல கறந்ததுனால அம்மா பால். அம்மா பாலுக்கு நல்ல வழக்கம்ப்பா. கோபாலு, நீ எம்ஜிஆர் கட்சியா? எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? அம்மாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றிய, அதனால கேட்டேன். மன்னிச்சிடுங்க சார். இண்டு ஹிந்து எல்லாரும் தான் தூக்கி எறியறாங்க, ஆனா கிழிஞ்சிடாது, ரொம்ப ஸ்ட்ராங். இந்த பாலை வாங்கி வை. என்னக்கா வாய மூடிட்டு இருக்க? ஜெயின மதத்துல சேர்ந்துட்டியா? நீ கூட தான் தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கிற, இஸ்லாம் மதத்துல சேர்ந்துட்டியா? வாயில எலி கடிச்சிருச்சுடா. வடைய பொரியல வைக்காம வாயில வச்சா எலி கடிக்கத்தான் செய்யும். ஆமாடா, உன் வீட்டுல வந்து ஊழியம் பாக்குறதுக்கு வடையா திங்கிற, இட்லியா முழுங்குறேன். அடே, காணாம போன என் கடங்கார மகனை வைத்தி உன்னை தேட வந்ததுக்கு இந்த வீட்டுல நாமாடா உழைச்சி ஓடா செய்ய. அக்கா தெரியாம சொல்லிட்டேன்க்கா. நீ தெரிஞ்சுதான்டா சொல்லியிருப்ப. பேசாம எனக்கு காசுக்கு ஒரு டிக்கெட் எடு. காப்பிய குடிச்சிட்டு அப்புறமா காசிட்டு போ. அட போக்கா. வாய திறந்தா எம்ஜிஎம் சிங்கம் தான். ஏய் கிருஷ்ணா, ஃபேன் ஆஃப் பண்ணுப்பா. நீ எழுதுன கதையெல்லாம் பறக்குது. ஏன்பா, என் கதை என்ன பிட் நோட்டீஸா? உதயரேகை இந்த வாரம் ஷூக்கு உடனே அனுப்பணும். கிருஷ்ணா, நீ டாக்டரா போறியா இல்ல ரைட்டரா போறியா? டாக்டருக்கு படிக்கிறியன்னு கேட்டேன். எதுவும் எய்ம்? ஆத்ம திருப்திக்கு ரைட்டர், ஆதாயத்துக்கு டாக்டர். ஓகே? ஐயோ, நான் உடனே பத்திரிகை ஆபீஸ்க்கு ஓடணும். அப்படியே காலேஜுக்கும் போகணும், அதை மறந்துடாத. வணக்கம் சார். அடே கிருஷ்ணாவா? வாமா. என்னங்க சார் இந்த இஷ்யூக்கு? ரொம்ப தேங்க்ஸ்மா. கிருஷ்ணா, உன் கதை வராம இந்த வாரம் இஷ்யூவே ரெடி ஆகல. உட்காருமா, உட்கார். காப்பியா? ஐயோ, காப்பி அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது சார். என் ஐடியாஸ் எல்லாம் எப்பவுமே ஒரிஜினல் தான். அது இல்லம்மா, வீட்டுல இருந்து காப்பி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறியான்னு கேட்டேன். பரவாயில்ல சார், நான் காஃபி சாப்பிடுறது இல்ல. அப்படியா? இந்த பாருமா, என் பத்திரிகையினுடைய பிரஸ்டீஜே நீதாம்மா. ரொம்ப பாராட்டுறீங்க சார். நானா? வாசகர்கள் சொல்றாங்கம்மா, எவ்வளவு லெட்டர்ஸ் வந்திருக்கு தெரியுமா? அர்ச்சனா யாரும் அறிமுகப்படுத்த சொல்லி. இந்த பாருமா, ஃப்ரண்ட் பேஜ்ல உன் போட்டோவை போட்டு ஒரு ரைட்டப் எழுதிடுறேனே. இப்ப வேண்டாம் சார், எழுத்துல நான் இன்னும் கிண்டர் கார்டன் லெவல் தான். ஒரு ஜெயகாந்தன் இல்ல லாசர் அளவுக்கு வளர்ந்துட்டேன்னா அப்புறமா பாத்துக்கலாம். அது என்னமா உன்னையே நீ குறைச்சிக்கிற? நிதானமா மேல போனா நிலைச்சு நிக்கலாம், அதான். ஆவி சார், ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுமா. நானா சொல்ற வரைக்கும் நான் யாருங்கிற உண்மை வாசகர்களுக்கோ வேற யாருக்கோ தெரியக்கூடாது. வரேன் சார். எழுந்துரு முதல்ல. நீ படிச்சவனா? நானே இருக்கா உனக்கு? ரொம்ப பழகினாட்டம் பக்கத்துல பட்டுன்னு உட்காந்துட்டியே. உட்கார்ந்து இருக்கிறவ பொம்பளைன்னு தெரியலையா? கூடைக்கு பதிலா நான் உட்கார கூடாதா? கூட ஏன் உட்கார்ந்து அத சொல்லு. இந்த மாதிரி ஆளுங்க பொம்பளைங்களை இடிக்கிறதுக்குன்னே பஸ்ல வர்றானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க உட்காருங்க. பரவாயில்லங்க, இட்ஸ் ஆல் ரைட். உட்காரலாம். காலேஜ்ல படிக்கிறவளாச்சே, மடியில கூட உட்காரலாம். இந்த வயசுல உங்களுக்கு இப்படி ஒரு அசிங்கம் பிடிச்ச சிந்தனையா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.